எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர் மினிஸ்டர்ல தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு என்ன அப்படிங்கறதுல எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களுக்கு. சோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளவு அப்படிங்கறத ப்ராப்பரா எங்களுக்கு சொல்லணும். குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்க கிட்ட இல்ல. என்னோட கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க நாய் குதறின மாதிரி ஒரு பெண்ணை குதறதுக்கு அந்த நாய்களுக்கு மனசு இருக்குங்கும் போது அந்த நாயை விட கொடூரமா கொள்றது. வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது, இதை காதுல வாங்கிக்க கூடாது, இதை கண்ணார பார்த்துடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் இறைவனை வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில காதுக்கும் கண்ணுக்கும் ஒரு சில நிகழ்வுகள் தவிர்க்கவே முடியாத சூழல்ல வந்துருது. அந்த வகையில தான் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து சொல்ல முடியல தங்கங்களா. ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர்ல நிறைய பக்தர்கள் இருக்காங்க நம்ம கோவிலுக்கு. அவங்க அனுப்பிச்ச சில போட்டோஸ் அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி கை காலெல்லாம் உடைச்சு வயிற்றுல எல்லாம் மிதிச்சு கொடூரமான முறையில ஒரு பச்சை பொட்டு போல அந்த குழந்தை அவ்வளோ அழகு. அந்த குழந்தைய எப்படி இந்த மாதிரி ஒரு மனசு வந்தது அப்படின்னு தெரியல. நம்ம எவ்வளவுதான் ஆக்ரோஷப்பட்டு எவ்வளவுதான் நம்ம நடு ரோட்ல சுடணும், அவனை வெட்டணும், குத்தணும் அப்படின்னு சொன்னாலும், என்ன விதமான கடுமையான தண்டனைகள் விதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும், இதை தவிர்க்க முடியாம காலங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு தீர்வு வரும் நாள் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு திருவிழாவா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். அதை பத்தின உண்மை நிலவரங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், உங்கள் அம்மா சேனல்ல ஒரு பதிவு வருது அப்படின்னா அது உண்மையானது மட்டும்தான் வரும், பொய் வராது, அது ஒரு நாளும் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில நம்ம கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில இருக்கிற மக்கள் நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா வாக்கு கேட்க நம்ம ஆலயம் வந்துட்டு இருக்காங்க. திருவிழாவுக்கே நம்ம ஆலயம் கலந்துட்டு இருந்த மக்கள். எனக்கு ஒரு சில உண்மை நிலவரங்களை பகிர்ந்ததன் அடிப்படையில உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இதயம் நொறுங்கி தொண்டையில ஏதோ கல் வச்ச மாதிரி ஒரு அடப்பு இருக்கு, மீறியும் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனசு ரணமா இருக்கு. பெண் பிள்ளைங்க எல்லாம், பெண் குழந்தைகள் எல்லாம் அந்த தெய்வத்தினுடைய ஒரு மறு பிறவியாக பார்க்கக்கூடியவள் நான். அந்த ஆதி பராசக்தியினுடைய சக்தி துளிகளாக பார்க்கக்கூடியவள் நான். அந்த குழந்தைய இந்த மாதிரி அந்த புகைப்படங்கள் பார்க்கும்போது இதயத்தை நொறுக்கி அப்படியே சுக்குநூறா இந்த நொடி இந்த உயிர் போயிடக்கூடாதா அப்படின்னு இருந்தது. இந்த மன வேதனைகள் எல்லார் வீட்லயுமே, எல்லா உண்மையான தாய்கள் எல்லாருக்குமே இந்த வேதனை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இதை செய்தியாக ஒரு நிகழ்வா பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய தன்மை இல்லாம நாளைக்கு நமக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதிவு பார்க்கும்போது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது இன்னைக்கு அவங்களோட தாயை பத்தி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. போலீஸ்காரோட உண்மையிலே இந்த நேரத்துல தமிழக போலீஸ் அத்தனை பேருக்கும் சரி, முதல்வர் அவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தலைவணங்கி நான் நன்றியை சொல்றேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அத்தனை போலீஸ் போயிருக்காங்க. உடனே அத்தனை போலீஸ் போய் ராத்திரி பகலும் தூங்காம இருந்து அவங்களை கைது பண்ணியதோட மட்டும் இல்லாம இன்னைக்கும் அந்த ஊர்ல நிறைய பேருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில அவங்க எல்லாரும் ரவா பகலா தூங்காம இருந்து செயல்படுறதுங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஊடகத்துல முதல்வரை திட்டுறவங்களை பாக்குறேன். என்ன தங்கங்களா இது? ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதல்வர் தெருவுக்கு வீட்டுக்கு ஒரு ஒரு எட்டுக்கு ஒரு வாட்டி நின்று பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருக்க முடியுமா? அந்தந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாயோ தகப்பனோ தன்னுடைய பெண் குழந்தைகளை எத்தனை பதிவுகள் பார்க்கிறோம், பேப்பர், டிவி, செல்லு, இன்னைக்கு கைக்குள்ள அடக்கமான செல்லுல எத்தனை நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கவனம் வேணாம். இன்னைக்கு அவங்களுடைய தாயை குற்றம் சொல்றாங்க தங்கங்களா. இதை நான் தீவிரமா விசாரித்ததோடு மட்டுமல்ல, உண்மையாகவே வாக்காக எடுத்தே நான் சொல்றேன், அவங்க தாயை கண்டிப்பாக விசாரிக்கணும். தாய் தான் முழுமையான காரணமாக நான் மனதார நான் சொல்லுவேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு பெண் பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு லேட்டா வந்தாலோ இல்ல வெளியே விளையாட போய் ஒரு 5 நிமிஷம் வரலைனாலோ தாய் மனது துடித்து போகும் தங்கங்களா. எங்க இருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு தேடக்கூடிய பெண்களுக்கு மத்தியில இவங்களோட பேக்ரவுண்டே வேற மாதிரி இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் துளி கூட செட் ஆகாத ஒரு உறவு, ஒரே பிரச்சனை, சண்டை, பிரிந்து வாழக்கூடிய தன்மை. ஒரு விசேஷத்துக்காக தான் இவங்க உள்ளேயே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெளியே ஒரு டவுன் பக்கம் தான் இருந்திருக்காங்க, அதே பகுதி பக்கம்.
கொஞ்சம் தள்ளி அவங்க டவுன் பக்கம் தான் இருந்திருக்காங்க, விசேஷத்துக்காக வந்திருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு புரிதல் இல்ல. அவங்க கணவர் மிக 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 அந்த ஊர்ல அவ்வளோ நல்ல பேர் இருக்கு அப்படின்னா அவங்க கணவருக்காக தான். அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர், நல்ல குணமுள்ள ஒரு மனிதராகத்தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க, தெருவுல இருக்கிறவங்க பேசக்கூடியது. ஒரு சர்டிபிகேட் மத்தவங்க தான் தங்கங்களா நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஊரோ தெருவோ அவங்க கணவருக்கு கொடுக்குறாங்க. அப்ராணிப்பா, ரொம்ப அப்ராணி. ஆனா அதுக்கு வாய்த்த மனைவிங்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு கொலையாளியாகத்தான் நான் பாக்குறேன், கொடூரமானவளாக பாக்குறேன். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாருக்கும் சொல்றேன், பெண் பிள்ளைங்க இருந்தா நீங்க இந்த கேடுகட்ட தன்மையை தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி பண்ணிதான் பழைப்பு ஓடணும், வாழ்க்கையில வாழணும்னு இருந்தா அந்த பெண் பிள்ளையும் நீங்களும் உண்மையிலேயே வாழ்றதற்கு உண்டான அர்த்தங்களே கிடையாது. பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது ஆயிரக்கணக்கான ஆசிரமங்கள் இருக்கு, விட்டுட்டு பேசாம நீ எப்படி வேணா போ, கூட வச்சுக்காத. உனக்கு அவ்வளவு தூரம் நான் வாழ்ந்துதான் ஆகணும், இப்படி ஒரு கேவலமான கேடுகட்டத்தனமான ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு இருந்தா பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டு நீ எப்படி வேணா போ. அந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் காரணமா இருந்திருக்கு. தன்னோட தாயோட பழகக்கூடிய நண்பர்கள்ங்கிற ஒரு பேர்ல தான் அந்த குழந்தை அவங்கள நம்பி போயிருக்கே தவிர, மற்றபடி முட்டாய் வாங்கி கொடுத்தாங்க, மருந்த கலக்கி சாப்பிட விட்டு கூட்டு போனாங்க அப்படின்னு மயக்க நிலையில கூட்டிட்டு போனாங்களான்னா அப்படி கிடையாதாம். எப்பவுமே அந்த குழந்தை அவங்களோட போகுமா, விளையாடுமா, எல்லாமே அவங்க கூட பேசுமா, எல்லாமே வந்து அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க. ஊடகத்திலேயே அவங்க பக்கத்து வீட்டுக்கார பெண்ணு வந்து அருமையா பதிவு கொடுத்துருக்கு. முன்னாடியே நான் போட சொல்லியிருக்கேன், கண்டிப்பா போடுவாங்க. நீங்க அதை பார்த்துட்டு நீங்க பதிவுக்குள்ள வர்ற மாதிரி தான் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதை கவனமா பாருங்க. என்ன மாதிரி அந்த பொண்ணோட பேச்சு இருக்குன்னு. முதல்ல இல்லீகல் ரிலேஷன்ஷிப் நீங்க இல்ல அப்படிங்கிற வரைக்குமே பணத்தை பத்தி தான் அந்த குழந்தை பேசுது. நாங்க கஷ்டப்படுறவங்க, எங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பா நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுவே ரிலேஷன்ஷிப் பத்தி தப்பா இருந்ததை போலீஸ்காரங்க விசாரணையில கண்டுபிடிச்ச உடனே அது என்ன கேக்குது தெரியுமா? எனக்கு நிதி வேணாம், நீதி தான் வேணும் அப்படின்னு கேக்குது. அந்த மாற்றமான பேச்சுக்களை நீங்க கவனிங்க. இதுக்கு போலீஸ் தான் வந்து விசாரிக்கணும்ல, மக்களாகிய நீங்க தான் நீதிபதி, மக்களாகிய நீங்க சொல்றதுதான் தீர்ப்பு. நீங்க கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னு கவனிங்க. அதே போல ஒரு தாய் எனக்கு சொல்ல முடியல தங்கங்களா, அந்த குழந்தைய பாடி, அந்த குழந்தை ஒரு இறந்த நிலை, ஒரு பிணமாக பார்க்க கூட எனக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கே அப்படிங்கும் போது கண்டிப்பா பார்க்கக்கூடிய எத்தனை நல்ல தாய் உள்ளங்கள் நீங்க எல்லாருமே. இறந்த ஒரு 5 நிமிஷத்திலேயே, இறந்த செய்தி கேட்ட 5 நிமிஷத்திலேயே பிணம் பாடி அப்படின்னுட்டு சேனலா உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காது கெத்தா. ஒரு துளி கண்ணீர் வரல, தன்னோட நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வரல. குடிச்சிட்டு இருந்தது ஊர்ஜிதப்பட்டிருக்கு. அது அந்த பெண்ணோட வாயிலே சொல்லுது, கணவர் வந்து வச்சிருந்தாரு, நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், அவ்வளவுதான் வச்சுட்டேன் அப்புறமா, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு சாயந்தரம் ஆனா கடைக்கு போறவங்களுக்கு தெரியும், ஒரு துளி தூண்டு வாயில வச்ச உடனே நிதானம் இல்லாம ஆயிடுமான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தங்கங்களா. அதுலயே எவ்வளவு பெரிய பொய் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி பொய்யாக தன்னோட குழந்தைய இறந்ததுக்கு கூட கொஞ்சம் கூட மன வருத்தம் இல்லாம பாடிங்கிறது, பிரேதம்ங்கிறது, பிணம்ங்கிறது, அவங்க கணவரும் அவங்க கணவர் வீட்டாளுகளையும் குற்றம் சொல்லி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், அவங்கதான் குற்றவாளின்ற மாதிரி பேசுறதும், எந்த பெண்ணு பேசுறத கவனிச்சு பாருங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட பதிவுகள், பலதரப்பட்ட வாய்ஸ். அந்த அந்த தெருவு மட்டும் இல்ல, நிறைய பேரு அந்த பெண்ணை பத்தி பேசின ஆடியோக்கள், அந்த பெண்ணோட வீடியோக்கள், சில வீடியோக்கள் எல்லாம் அனுப்பின பிறகுதான் அதோட உடை நட பாவனை, கணவரை மதிக்காத தன்மை, தான்னு செயல்பட்ட விதங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்துதான் இன்னைக்கு நான் இந்த பதிவுல ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக முதல்வர், காவலாளிகள் எல்லாருமே அந்த பெண் மீது ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இறப்புக்கு துணை போவதுங்கிறது தான் முக்கியமா தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கணும். அந்த அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவனை என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா என்னோட தரப்புல பொதுவா மக்கள் எதிர்பார்க்கிறதா நான் சொல்றேன், எல்லாரும் முன்னாடியும் அவனை தண்டனை கொடுங்க, எல்லாரும் முன்னாடியும் தண்டனை கொடுங்க. அப்பதான் அடுத்து ஒரு நிகழ்வு வராதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதவேதான் இப்பவும் நான் சொல்றேன், மக்கள் முன்னாடி அவனை விடுங்க. ஒரு பெண்ணை சீரழிச்சு சின்னாபினமாக்கி கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கான் அப்படிங்கும் போது மக்கள் முன்னாடி விடுங்க. பெண்ணை பெத்த அத்தனை தாயும் தகப்பனும் அவனை பார்த்துப்பாங்க.
தங்களோட பிள்ளைங்க அடுத்து பாதுகாப்பா இருக்குன்ற நம்பிக்கையோட வீட்டுக்கு போவாங்க எல்லாருமே. நடு ரோட்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். கண்டிப்பா இதுல தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். எதை நீங்க எந்த ஒரு முதலமைச்சராகி மக்களுக்கு எந்த நன்மை நீங்க செய்யறீங்க செய்யலையே அதெல்லாம் விடட்டும் போட்டும் வேணாம். ஆனா எங்களுக்கு தேவை பெண் பிள்ளைங்களோட பாதுகாப்பு. பெண் பிள்ளைங்கன்னு இல்ல, ஒட்டுமொத்தமா பெண்களோட பாதுகாப்பு. இன்னைக்கு 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தொல்லை, இந்த தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகள் காதுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. ஊடகத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு ஒரு சட்டம் கடுமையாக இந்த ஒரு நிகழ்வை பயன்படுத்தி சட்டம் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தண்டனையை இதுவரைக்கும் இருந்த எந்த அரசும் பண்ணாம விட்டுட்டாங்க. ஆனா இந்த அரசு பண்ணிருக்கின்ற நற்பெயர் இதுலயும் உங்க எல்லாருக்கும் வேணும். இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிற அத்தனை பேருமே இத ஒரு முடிவெடுத்து தண்டனை கடுமையாக்கப்படணும். அவனை அடைச்சு வைக்கிறதோ ஆயுள் தண்டனை கொடுக்கறதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. மக்கள் முன்னாடி நிப்பாட்டணும். மெயினான ஒரு இடத்துல நிப்பாட்டி எல்லாரும் என்ன பண்ணுவோம், நாய் கொதறின மாதிரி ஒரு பெண்ணை கொதறதுக்கு அந்த நாய்களுக்கு மனசு இருக்குங்கும் போது அந்த நாயை விட கொடூரமா கொள்றதுக்கு மக்களுக்கு கொடுங்க, மக்களுக்கு அனுமதி கொடுங்க. அந்த தண்டனையை ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. எவனுக்கும் அந்த தைரியம் வராது. அத எல்லாரும் பார்க்கணும் அந்த கொடுமையை. அவன் கத்துறத கதறத அவன் சாகுறத. அந்த பெண்ணு என்ன துடிச்சிருக்கும் தங்கங்களா. அந்த குழந்தை நீ அனுபவிச்சதும் மட்டும் இல்லாம அதை கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு உடம்பு அப்படியே கொடூரமா பண்ணி வச்சிருக்காங்க. என்ன துடிச்சிருக்கும். நம்ம வீட்டுக்கு பிள்ளைக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு காரணமா துணை போன மாதிரி நடந்துகிட்ட அந்த தாயை என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அவளை என்ன பண்ணலாம், அவளை என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. எவ்வளவு கெத்தா அப்படியே தைரியமா உட்கார்ந்து எல்லா டிவி சேனலுக்கும் பேட்டி கொடுத்துட்டு ஸ்ரீமதி வழக்கு பார்த்திருக்கீங்களா தங்கங்களா? இன்னைக்கும் அந்த தாய் அந்த மகளை நினைச்சு அழாத நாள் இல்லை, கண்ணீர் வடிக்காத நேரம் இல்லை. இறந்துட்டாங்கன்னு சொன்ன கொஞ்ச நேரத்துல இருந்து அது பேட்டி கொடுத்துட்டு இருக்கு. அவங்க கணவர் வீட்டு வழி செய்தது எந்த தவறுமே இல்லைன்னு ஊர் மக்கள் எல்லாம் அவங்க கணவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு அருகதை இல்லை. பெண் இழந்ததுக்கான காரணமே இந்த பெண்ணு தான், அந்த குழந்தைய இழந்ததுக்கு காரணம் இந்த பெண்ணு தான் அப்படின்னு தான் இதுகிட்டயே காமிக்காம கூட்டிட்டு போய் அந்த குழந்தைக்கு தேவையான நல் காரியங்களை எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அழிஞ்சதுக்கு காரணம் இதுதானே. ஒரு தாய் மாதிரி இருக்கணும். உனக்கு உடலுக்கோ மனசுக்கோ தேவைப்பட்டது அப்படின்னா அந்த குழந்தை இல்லாதவங்க எத்தனை லட்சம் பேரு ஒரு குழந்தை பிறக்காதான்னு ஏங்குறவங்க. உன்ன மாதிரி ஒரு அரக்கிகளுக்கு கஞ்சா வேறையாம். இதுல கஞ்சா கொண்டு வந்து கொடுக்குறவங்களாம் இவங்க எல்லாம். இந்த பெண்ணுக்கு கஞ்சா போதைக்கான எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த 2 பேரு தானா. இது எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்களாம் இவங்க 2 பேரும். இது ஃபுல்லா போதையில படுக்க போயிடுறத பார்த்துட்டு தானே தங்கங்களா அந்த குழந்தைய அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க வான்னு சொல்லி. இது ஏன் போச்சு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்கலாம். தாய்க்கு தெரிஞ்ச நபர், பழக்கத்துல இருந்த நபர். அதுதான் நான் சொல்றேன், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீடு எழுத்த வீடு பழக்கத்துல இருக்காங்க, நல்ல பையன் நல்ல ஆளு நல்லவங்க, உங்க சித்தப்பா முறை தாத்தா முறை மாமா முறை எந்த முறையாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களை அண்ட விடாம வளர்க்கறது ஒரு தாயோட கடமை. ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்ட காலம், கலிகாலம், மோசமான கலிகாலம், கேவலமான கலிகாலம். சாமி கிட்ட இருந்துகிட்டே சாக்கடைத்தனமா கள்ள தொடர்புல இருந்துகிட்டு என்ன போல உண்டுமான்னு சொல்ற கேவலப்பட்ட ஜென்மங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாது, யாரையுமே நம்பக்கூடாது. பிள்ளைங்கள் எல்லாம் அப்படியே பொக்கிச மாதிரி அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க பெண் குழந்தைங்களை. இது இப்படி விட்டுட்டு நிவாரண நிதி வேணுமா? முதல்வர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் உங்ககிட்ட பேசுறேன் தங்கங்களா. இது 100 பேர் பார்த்தாலும் சரி, 50 பேர் பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறேன். அதை உங்களுக்கு அவேர்னஸா இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பதிவா கொடுக்குறேன். நான் பேசுறது பிரபஞ்சத்துக்கிட்ட கண்டிப்பா முதல்வர் காதுக்கு போய் சேரும். 1 ரூபாய் நிவாரண நிதி போகக்கூடாது. ஆனா தண்டனை கடுமையாக்கப்படணும். அது மட்டும்தான் மக்களுடைய மனநிலையிலும் இருக்கும், கண்டிப்பா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். தண்டனை கடுமையாக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு தண்டனை இதுவரைக்கும் யாரும் கொடுக்கலன்ற அந்த தண்டனை கிடைச்சா போதும். நிவாரண நிதி கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையாவே இன்னும் பல பெண்களை
இந்த வழிக்கு அழைச்சிட்டு போற செயல்ல முதல்வர் வேலை பார்க்கறாருன்னு தான் நான்லாம் நினைச்சுப்பேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையிலே இந்த ஒரு அரசு பரவாயில்லைன்ற அந்த மனசு உண்மையிலே மாறி போயிடும். இந்த நம்பிக்கையும் போச்சான்னு நினைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிற கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். தண்டனை கடுமையாக்கப்படணும். உங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்துல சொல்றது, எல்லாருமே குழந்தைங்கன்னு இல்ல தங்கங்களா, உங்களை நீங்களே கூட பாதுகாப்பு வேணும். யாரையும் நம்பாதீங்க, யாரையும் எந்த நேரத்துலயும் நம்பாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் குறையணும், மாறணும் அப்படின்னு மனதார எப்பவும் போல நான் பிடிக்கிற அதே இறை பாதத்தை பிடிச்சு நான் வேண்டிக்கிறேன். நடக்கக்கூடாது. அந்த குழந்தையினுடைய அந்த துடிப்பு தான் இன்னைக்கும் எனக்கு பேச்சே வரல தங்கங்களா. உண்மையிலே என்ன பேசியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, என்ன பேசிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி. ஏன்னா அந்த நான் 2 நாள் அங்க இல்ல, நான் வேலைப்புறம் போயிட்டேன். நான் எந்த போட்டோஸ் கோவில் நம்பருக்கு வந்த எதையுமே நான் பார்க்கல. இன்னைக்கு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அவ்வளவு வலியா இருக்கு. அவங்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அந்த அந்த தாயோடைய அநாகரிகமான செயல், அவங்களுடைய உடை, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வீடியோ எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நான் உறுதிப்பட சொல்றேன், அந்த தாய்க்கும் தண்டனை கொடுக்கணும். எத்தனையோ நல்ல தாய்மார்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு சில கேடுகட்ட தாய்களும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்படணும். அவர்களோடு இந்த தாய்க்கும் தண்டனை கிடைக்கணும். அப்பதான் மற்ற தாய்களுக்கு ஒரு பாடமா அதுவும் இருக்கும். பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும். பெண்கள் உண்மையிலேயே குழந்தை இல்ல, பெண் குழந்தைங்களோட இன்னைக்கு 2வதா எத்தனையோ பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க, வாழ்றாங்க. எல்லாரையும் ஒரு தராசுல வச்சு நிற்க முடியாது. ஒரு சில பேர் அதுக்காக முழுமையா எல்லாரும் எப்பவும் நம்பிராதீங்க தங்கங்களா, நம்பிராதீங்க. ஒழுக்கமா இருங்க, கவனமா இருங்க. உங்களுடைய இந்த செயல், இந்த மாதிரியான செயல் இருக்கு அப்படின்னா, பிள்ளைங்க இருந்ததுன்னா போய் தயவு செய்து ஆசிரமத்துல விட்டுருங்க. ஆசிரமத்துல விட்டுட்டு அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி சீரழிச்சுக்கிட்டாலும் அது யாரையும் பாதிக்க போறது இல்ல. உங்களுடைய சௌரியத்துக்காக, உங்களுடைய கேவலமான சௌரியத்துக்காக பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்களை இப்படி பாழாக்காதீங்க. இந்த நேரத்துல நான் உறுதிப்பட சொல்றேன், தாய் காரணமா இருக்கு, அது உண்மை. என்னோட தாய்கிட்ட உத்தரவு கேட்ட பிறகுதான் நான் இந்த விஷயத்தவே பகிர வந்தேன். அந்த தாயினாலதான் அந்த குழந்தை இறந்தது காரணம். அந்த 2 நபர்களோடு தாயையும் கண்டிப்பாக இந்த அரசு தண்டிக்கணும். இந்த தண்டனை எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பூமியில ஏண்டா வாழ்றோம் என்ற எண்ணத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.